அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேணிஜா. நான் கிருஷ்ணி மடம் உத்தரம் தபார்பேட்டை ஊராட்சி நடைப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இந்த செடியை ரொம்ப பிடிக்கும். இது எப்போதான் வளர்ந்து பூ காய்க்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இதில் வர புல்லெல்லாம் நான் பிடுங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். இது 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 எப்படா வளரணும்னு சொல்லி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரியே நீங்களும் மரம் வளர்த்தா மழை பெய்யும். நன்றி. வணக்கம். இப்போ நான் என்ன தலைப்பு எடுத்துக்கேன்னா, இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு அந்த தலைப்பு எடுத்திருக்கேன். நான் இந்த செடியோட பெயர் என்னென்னா கோலிஸ் கிழங்கு. இந்த செடி என்னென்னத்துக்கு பயன்படுதுன்னா, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு அந்த மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ இந்த பூமி வறண்டு போயிடுச்சுன்னா மழை வராமல் இருக்கும். அந்த இதிலேருந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த விதை பந்துன்னு ஒன்று நாங்கள் தயாரித்தோம். இந்த விதை பந்து அப்படின்னா மண்ணுக்குள்ளே விதை இருக்கும், அதுதான் விதை பந்து. இதை நாங்கள் எப்படி தயாரித்தோன்னா, மண் அதுக்கப்புறம் விதையை உள்ளே வச்சோம். இதை நம்ம தூக்கி போடும் போது என்னைக்கு மழை வருதோ அப்போ இந்த மண் நல்லா ஊறினோடனே மண்ணுக்குள்ளே அந்த விதை போய் நல்லா செடியோ கொடியோ நல்லா வளரும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இயற்கையோடு நல்லா ஒன்றிணைந்து இருக்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலச்செடி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சன்ன லீவுக்கு நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தப்ப பூச்செடியெலாம் காஞ்ச வெயிலில் இருந்துச்சு. அதனால் நான் இப்போ பூச்செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறேன். பூச்செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நன்றி.